சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம். அதனைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு யுஜிடிஆர்பி எக்ஸாம். இந்த இரண்டு தேர்விற்கும் நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். இந்த ஃப்ரீ பேஜுக்கு பயிற்சி வகுப்புகளை நம்ம நாள்தோறும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பு என்ன பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ரெண்டுக்கும் சேமா இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணி மூல புத்தகத்தினுடைய தகவலை தொகுத்து நம்ம நினைச்சிடறோம் இந்த இடத்துல பயிற்சி கொடுக்கணும். இந்த ஃப்ரீ பேஜ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஃப்ரீ பேஜ்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் படிக்கணும். ஸோ அதனை தொடர்ந்து ஒன்லைனரையும் இந்த ஃப்ரீ பேஜில் நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒன்லைனரையும் உங்களுக்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 40,000 வினா வங்கி கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு மொபைல் ஆர்ம்ஸில் கொடுத்துரும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர், இந்த கொஸ்டின் பேங்க் மூணையும் படிச்சுட்டு நீங்க என்ன செய்றீங்க, டெஸ்ட் எழுதக்கூடிய அளவிற்கு 100 டெஸ்ட்டுக்கான பிளான் உங்களுக்கு யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 50,000 ஒன்லைனர்ல இம்பார்ட்டண்ட்டை இயல்வாரியாக தொகுத்து நம்ம பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்றைய பயிற்சியானது தமிழ் பாடத்துல இயல் 7ல இருக்கக்கூடிய இலக்கணத்தினுடைய நன்னூல் பற்றிய தகவல். இயல் 7 இலக்கணம் சொல்லும்போது நம்ம 2 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்லைனர்ல 2 பார்ட் பிரிச்சிருக்கோம். ஒரு பார்ட் கிட்டத்தட்ட 3000 கொஸ்டின் வரைக்கும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இரண்டாவது பார்ட் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆன்சர் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த 6000 கொஸ்டின்குள்ளதான் உங்களுக்கு யூனிட் 7ல கேட்கக்கூடிய வினாக்கள் இருக்கும். இது போக கொஸ்டின் பேங்க்லயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இலக்கணத்திற்கு நம்ம நினைச்சிருக்கோம் 2 பகுதியாக 6000த்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம எம்சிக்யூ பேட்டர்ன்லயும் கொடுத்துருக்கோம். ஆகவே சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை தொகுத்து நம்ம என்ன செய்கிறோம், பயிற்சியாக கொடுக்குறோம். அதில் நன்னூலில் கிட்டத்தட்ட 350 வினாக்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்துருக்கோம். ஒன்லைனராக மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதா இது பகுதி 1. ஸோ இது போக பகுதி 2 நம்ம எடுக்கிறோம். ஸோ ரெண்டையும் நீங்கள் நன்னூலுக்கு பார்த்தாலே போதுமானது. ஸோ அதில் முதல் பகுதி பாருங்க. நன்னூலின் ஆசிரியர் யாருன்னா பவனந்தி முனிவர். பவனந்தியார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நன்னூலை இயற்றினார்னா சீயங்கன். பாயிரத்தின் வேறு பெயர், நன்னூலினுடைய பாயிரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. இது உள்ளாமே பாயிரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். பாயிரம் எத்தனை வகைப்படும்? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும். ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஒத்து. நூலுக்கு உரிய அலகு எத்தனைனா 10. நூலின் உத்திகள் 32. நூற்பயன் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல். மதம் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது புடை நூல், சார்பு நூல் ஆகும். நூலுக்கு உரிய குற்றங்கள் எத்தனை வகைப்படும்? நூலுக்கு உரிய குற்றங்கள் 10 வகைப்படும். பொது பாயிரம் எவற்றை கூறுகிறது? நூலினுடைய இயல்பு, நூலை கூறும் ஆசிரியனுடைய இயல்பு, நூலை சொல்லும் இயல்பு, நூலை கேட்கும் மாணவனது இயல்பு, நூல் பொருள் கேட்கும் இயல்பு. இதை கூறக்கூடியது பொது பாயிரம். பவனந்தி முனிவரின் தந்தை பெயர் என்ன? சன்மதி முனிவர். நூல் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நன்னூல் 3 வகைப்படும். முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். சரியா? கிட்டத்தட்ட 3 வகைப்படும். அடுத்து பாருங்க.
வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். முதல் நூல் என்பது வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது. காண்டிகை உரையின் உள்ளடங்கியவை எவை? காண்டிகை உரையில உள்ளடங்கியவைனா கருத்துரை, பதவுரை. எடுத்துக்காட்டு வினா விடை போன்றவையாக அமைதல். மரத்தின் கணக்கோட்டம் தீர்க்கும் நூல், அதேபோல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்ப்பது நூல் ஆகும். பஞ்சினால் ஆன நூலுக்கு புலவர் இயற்றிய நூலுக்கும் நன்னூல் கூறும் ஒப்புமை என்ன? பஞ்சினால் ஆன நூலுக்கும் புலவர் இயற்றிய நூலுக்கும் நன்னூலார் கூறக்கூடிய ஒப்புமை. சொற்கள் பஞ்சு நூல், இலை, புலவன் நூல் நூற்கும், பெண் மதி, கதிர். நல்லாசிரியருக்கு கூறப்படும் உவமைகள் எவை? நல்லாசிரியருக்கு கூறக்கூடிய உவமையானது நிலம், மலை, நிறைகோள், மலர். தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவ முயற்சி அளவிற் பெயர்த்தலும் நிலம் ஆகும். நன்னூல் எத்தனை நூற்பாக்களை உடையது? நன்னூலானது 462 நூற்பாக்களை உடையது. அளக்கல் ஆகா அளவும் பொருளும் உடையது மலை. துலக்கல் ஆகா நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் உடையது மலை. ஐயந்தீர பொருளை உணர்த்ததும் மெய் நடுநிலையும் மிகும் நிறைகோர்க்கே. நல்லாசிரியருக்கு உரிய நற்குணங்கள் எவை? நன்னூலார் கூறக்கூடிய நல்லாசிரியருக்கான உரிய நற்குணங்கள்னா நற்குடி பிறப்பு, ஆருடைமை, கடவுட்பற்று, பல கலைகளை கற்று தேர்ந்த அறிவு, கற்றவற்றை எடுத்துரைக்கும் வன்மை, உலகியல் அறிவு, உயர்குணம். இது ஃபுல்லாமே நல்லாசிரியருக்கு உரிய நற்குணங்கள். ஆசிரியர் ஆகாதவருக்கு உரைக்கும் உவமைகள் யாவை? கலர்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தங்கு. பெய்த முறை அன்றி பிறள உடன் தரும் செய்கை உடையது கலர்குடம். தானே தரக்கொளின் அன்றி தன்பால் மேவி கொடா தன்மை உடையது மடற்பனை. அரிதில் பெயர் கொண்டு அப்பொருள் தான் பிறருக்கு எளிது ஈவில்லது பருத்தி குண்டிகை. ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்காட்டு கூறும். மிகுதியால் பெயர் பெற்ற நூலுக்கு ஓர் உதாரணமானது களவியல். பொருளால் பெயர் பெற்ற நூல் அகப்பொருள். இதற்கு முன்பு பாருங்க, அறிதல் பெயர் கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிது ஈவில்லது பருத்தி குண்டிகை. சரியா? மெயினா பார்த்துக்கோங்க. செய்வித்தோனால் பெயர் பெற்ற நூல்கள், செய்வித்தோனால் பெயர் பெற்ற நூல்களானது சாதவாகனம், வீரசோழியம். தன்மையால் பெயர் பெற்ற நூல்களானது சிந்தாமணி, நன்னூல். இடுகுறியால் பெயர் பெற்ற நூல்கள் நிகண்டுகள். ஒவ்வொன்றையுமே அப்படியே பாருங்க. செய்வித்தோனால் பெயர் பெற்ற நூல்கள்னா சாதவாகனம், வீரசோழியம். அதே மாதிரி தன்மையால் பெயர் பெற்ற நூல்கள்னா சிந்தாமணி, நன்னூல். இடுகுறியால் பெயர் பெற்ற நூல்கள் நிகண்டுகள். நூல் யாப்பு முறை எத்தனை வகைப்படும்? நூல் யாப்பு முறை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு என்று 4 வகைப்படும். சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் யாவர்? சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் நூல் ஆசிரியனுடைய ஆசிரியன், நூல் ஆசிரியருடன் கல்வி கற்றவன், நூல் ஆசிரியனுடைய மாணாக்கன், நூல் ஆசிரியருடைய நூலுக்கு தக்க உரை எழுதுபவன் போன்றோர் சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர். தோன்றி துறை பல முடிப்பினும் தகுதி அன்றே எதுனா பாயிரம்.
தற்புகழ்ச்சி குற்றமாகா இடங்கள் எவை? தற்புகழ்ச்சி குற்றமாகா இடங்கள் அரசனின் அவையிலும் எழுதும் சீட்டு கவியிலும் தன்னுடைய புலமை திறத்தை அறியாதவரிடத்தும் வாதம் செய்து வெல்லும் சமயத்திலும் தன்னை எதிரி பழித்து பேசும்போதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் குற்றமாகாது. 1000 முகத்தான் அகன்றதாயினும் இல்லது பணுவல் அன்றே என்று கூறக்கூடியது பாயிரம். மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லார் கனியும் போன்றது பாயிரம். மாணாக்கர் ஆகாதவர் யார்? மாணாக்கர் ஆகாதவராக நன்னூலார் கூறக்கூடியது கல் உண்பவன். சரியா? முதல்ல கூறக்கூடியது கல் உண்பவன், சோம்பல் உடையவன், தற்பெருமை உடையவன், பிணியம், ஏழை அதாவது அறிவில்லாதவன், பிணக்கன், சினத்தன், மந்தன், 90 அஞ்சுபவன், தடுமாறும் உள்ளத்தன், பாவி, தருக்கணன், பாடிரன் அதாவது பொய் பேசுபவன் ஆகியோர் நூலை கற்பிக்க மாட்டார்கள். பூமலி அசோகின் புனைநிழல் அமர்ந்தவன் யார்னா அருகத்தேவன். எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் மார்பு, கழுத்து, மூக்கு, தலை. மார்பு, கழுத்து, மூக்கு, தலை இவை எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள். எழுத்துக்கள் பிறப்பதற்கு தொழில் செய்யும் கருவிகளாய் விளங்குபவன எவை? இதழ், நாக்கு, பல், மேல்வாய். உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடம் கழுத்து. உயிர் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் பிறக்கக்கூடியது கழுத்து. மெல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடியது மூக்கு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடியது மார்பு. அன்பல் முதல் நா விளிம்புற பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இ, ஈ, ஏ, ஏ, ஐ. ஆ, ஆ உடையது அங்காப்பு. மீகில் இதழுற பிறக்கும் எழுத்துக்களானது ப, ம. அடினா அடியனம் உரதோன்றும் எழுத்து யா. அன்னம் நுனிதா வருட தோன்றும் எழுத்து ர, ல. அன்பல் அடினா முடியுற பிறக்கும் எழுத்து எது? த, ந. மேற்பல் இதழுறமே விடும் வவ்வே. அன்னம் நுனிதா நனியுரின் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? ர, ந. ஆயுதம் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடமானது தலை. ஆயுத எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் தலை. சந்தியாகரம் எனப்படும் எழுத்துக்கள் எவை? சந்தியாகரம் எனப்படும் எழுத்துக்கள் ஐ, அவ். உயிரளப்படை எத்தனை வகைப்படும்? உயிரளப்படை என்பது 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. இந்த செய்யுளிசை அளப்படைக்கான இன்னொரு பெயர் இசை நிறை அளப்படை. ஓதல் வேண்டும் என்பது செய்யுளிசை அளப்படை. செய்யுளில் ஓசை குறையாட இடத்தும் இனிய ஓசையை புலப்படுத்துவதற்காக குறில் நெடிலாய் அளபெடுப்பது இன்னிசை அளபடையாகும். செய்யுளின் ஓசை குன்றாவிடத்தும் பெயர் சொல்லை வினை சொல்லாக செய்யுளின் ஓசை குன்றா இடத்தும் பெயர் சொல்லை வினை எச்ச சொல்லாக மாற்றுவதற்காக அளப்பெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது ஒற்றெழுத்து அளபெடுப்பது ஒற்றளப்படை ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே எடுத்துக்காட்டுலாம் இருக்கு. சரியா? அந்த டெஃபினிஷனை தெளிவா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து இவ் என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழி முதலில் வராதது? உ, ஊ, ஓ, ஓ. இ என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழி முதலில் வரும்? ஆ, ஆ, உ, ஊ, ஓ, ஓ. இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து
எந்தெந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழி முதலில் வரும்னா ஆ ஆ ஏ ஓ. இங்க் என்னும் மெய் மொழி முதலாவது யவ்வனம் ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களையும் யா ஏ என்னும் வினா எழுத்துக்களையும் அடுத்து ஞகர மெய் அகரத்தோடு சேர்ந்து மொழிக்கு முதலாக வரும். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை? மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்கள் 12. ஸோ அதே மாதிரி மெய் எழுத்துக்கள்ல 11 மெய் எழுத்துக்களும் குற்றிய லுகரமும் ஆகிய 24 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும். வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படுவது யாது? வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படுவது யாது? இக்கு இச் இட்டு இப் எனும் நான்கையும் நீக்கிய 14 மெய்களும் பிற மெய்களோடு கூடும் கூட்டமானது வேற்றுநிலை மெய்மயக்கம் ஆகும். உடனிலை மெய்மயக்கம் என்றால் என்ன? இர் இல் என்ற 2 மெய்களை தவிர்த்த ஏனைய மெய்கள் தம்மோடு தாம் கூடும் கூட்டமானது உடனிலை மெய்மயக்கம் ஆகும். ஞகர மெய்க்கு முன் என்ன மெய்யானது மயங்கி வரும்? வகர மெய்க்கு முன் எந்த மெய்யானது மயங்கி வரும்? ஸோ அதை இங்க என்ன செஞ்சிருக்காங்க, கேள்வியா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, த ர முன் எந்த மெய்யுடன் மயங்கும்னா இக் இச் இப். ந ந முன் இனம் எது வரும்? க ச ஞ ப ம ய வ. யரள முன்னர் டேஸ் வரும்னா மெய் முதல் மெய். ல ல முன் க ச ப வ ய ஒன்றுமே. மம்முன் பயவ மயங்கும். போலி எத்தனை வகைப்படும்? போலியானது 3 வகைப்படும். முதல் போலி போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அதுவானது படலம். சில வகை எழுத்தின் பல்வகை பொருளை விளக்குவது சூத்திரம். சூத்திர நிலைகள் எத்தனை வகைப்படும்? சூத்திர நிலைகளானது 4 வகைப்படும். ஆற்றொழுக்கு, அரிமா நோக்கு, தவளை பாய்த்து, பருந்தின் வீழ்வு. இது சூத்திர நிலைகள் 4. சூத்திரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை, புறநடை என்று சூத்திரமானது 6 வகைப்படும். அதே மாதிரி பாருங்க, சூத்திர நிலைகள்னா 4 வகைப்படும். ஸோ அதை மெயினா பார்த்துக்கோங்க, அந்த டிஃபரெண்டா பார்த்துக்கோங்க. பொருள் தொடர்பு இடையற்று போகாமல் தொடர்ந்து வர சூத்திரங்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக நிற்கும் சூத்திர நிலை எதுனா ஆற்றொழுக்கு. இந்த சூத்திர நிலை 4 சொன்னோம் இல்லையா? இந்த 4ல முதலாவதாக இருக்கக்கூடியது ஆற்றொழுக்கு. ஆற்றொழுக்குனா என்ன? பொருள் தொடர்பு இடையற்று போகாமல் தொடர்ந்து வர சூத்திரங்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக நிற்கும் அந்த சூத்திர நிலையானது ஆற்றொழுக்கு ஆகும். இரண்டாவது நிலை அரிமா நோக்கு. இந்த அரிமா நோக்கு என்றால் என்ன? ஒரு சூத்திரம் முன்னர் கூறப்பட்ட பொருளையும் பின்னர் கூற இருக்கும் பொருளையும் சென்று தழுவுமாறு நிற்கக்கூடிய சூத்திர நிலையானது அரிமா நோக்கு. ஸோ மூன்றாவது தவளை பாய்த்து. தவளை பாய்த்து என்பது ஒரு சூத்திர பொருள் இடையிட்டு அடுத்த சூத்திரத்தோடு இணையுமாறு நிற்கக்கூடிய சூத்திர நிலை தவளை பாய்த்து. அடுத்து பருந்தின் வீழ்வு. பருந்தின் வீழ்வு என்பது ஒரு சூத்திர பொருள் பல சூத்திரங்களை தாண்டி சென்று பொருள் கொள்ளுமாறு நிற்கக்கூடிய சூத்திர நிலை பருந்தின் வீழ்வு. சரியா? ஸோ அடுத்து சூத்திரத்தின் வகைகள். அதுல பார்த்தோம்னா பிண்ட சூத்திரம்.
பலதிர பொருட்களை உள்ளடக்கி பொதுவாக அமைவது பிண்ட சூத்திரம். அடுத்து தொகை சூத்திரம் என்பது பலதிர பொருட்களை வேறு வேறாக தொகுத்து கூறுவது தொகை சூத்திரம். அடுத்து வகை சூத்திரம் என்பது தொகுத்து சொன்னதை பின்னர் வகுத்து கூறுவது வகை சூத்திரம். குறி சூத்திரம் என்பது இவை உயிர் இவை ஒற்று என்றார் போல பெயர் குறித்து கூறக்கூடியது குறி சூத்திரம். செய்கை சூத்திரம் என்பது புணர்ச்சி விதி அறிந்து புணர்தல், முடிவு விதி அறிந்து முடித்தல் போன்றவை செய்கை சூத்திரம். அடுத்து புறநடை சூத்திரம். புறநடை சூத்திரம் என்பது புறத்து அடையாய் வருவது விதி விலக்கு கூறுவதாய் அமைவது புறநடை சூத்திரம். பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்கு அளிக்கும் தன்மை உடையது முடத்தங்கு. ஆசிரியர் ஆகாதவருக்கு உரிய பண்புகள் எவை? நன்னூலார் கூறக்கூடிய ஆசிரியர் ஆகாதவருக்கு உரிய பண்புகள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல மொழியினுடைய குணம் இன்மை, மொழி குணம் இன்மை, இலிகுண இயல்பு, அழுக்காறு, அவா, வஞ்சம், அச்சம், ஆடல். மாணாக்கர் ஆகாதற்கு உரியவர் எவர்? தன்மகன், ஆசான் மகன், மண்மகன் அதாவது அரசனின் மகன், பொருள் நனி கொடுப்பவன், வழிபடுவோன், உரைக்கும் பொருளை எளிதில் உணர்ந்து கொண்டு விரைந்து கற்பவன். மாணாக்கர் எத்தனை வகைப்படுவர்? 3 வகைப்படுவர். மாணாக்கர் என்பவர் 3 வகைப்படுவர். அன்னமும் ஆவும் எவ்வகை மாணாக்கருக்கு உவமிக்கப்படுகிறது? தலை மாணாக்கர். இல்லிகுடம், ஆடு, எருமை, நெய்யரி அதாவது பன்னாடை போன்றவை எவ்வகை மாணாக்கர்களுக்கு உவமிக்கப்படுகிறதுனா கடை மாணாக்கர். தலை மாணாக்கர், கடை மாணாக்கர். மண்ணும் கிளியும் எவ்வகை மாணாக்கர்களுக்கு உவமிக்கப்படுகிறதுனா இடை மாணாக்கர். படிரன் என்பதன் பொருள் பொய் பேசுபவன், மானி என்பதன் பொருள் தற்பெருமை உடையவன். ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் பற்றலனாகும் கார் கூறல் அல்லது. ஒரு மாணாக்கன் தன்னுடன் கல்வி பயிலும் மாணாக்கருடன் சேர்ந்து பயில்வதால் ஒருவனுடைய அறிவு கால் பங்கு பெறும். சிறப்பு பாயிரம் உரைப்பன எவை? சிறப்பு பாயிரம் உரைப்பது என்பது எவை? நூல் செய்தவன், பெயர், யாப்பு, நூலில் சொல்லப்பட்ட பொருள், நூலை கேட்பதற்கு உரியவர், கேட்டலால் பெரும் பயன் போன்றவற்றை உரைக்கக்கூடியது சிறப்பு பாயிரம் உரைப்பன. முதல் நூலால் பெயர் பெற்ற நூல்கள் எவை? முதல் நூல்களால் பெயர் பெற்ற நூல்கள் ராமாயணம், பாரதம். கருத்தனால் பெயர் பெற்ற நூல்கள் அகத்தியம், தொல்காப்பியம். அளவால் பெயர் பெற்ற நூல்கள் பன்னிரு படலம், நாலடி 400. பன்னிரு படலம், நாலடி 400. எழுத்திலக்கணம் எத்தனை பகுதிகளை உடையது? எழுத்திலக்கணமானது எத்தனை பகுதிகளை உடையதுனா 12 பகுதிகள். எண், பெயர்முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு என 12 வகைப்படும் எழுத்திலக்கணம். மொழிக்கு முதல் காரணமாய் விளங்குவது எதுனா அணு கூட்டங்களின் காரியமாகிய ஒளி. முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30 வகை. முதல் எழுத்துக்கள் எத்தனைனா 30. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இது சார்ந்தது முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10. உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம்,
மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது சார்பெழுத்துக்கள். தனிநிலை என்று அழைக்கப்படக்கூடியது அல்லது தனிநிலை என்பது ஆயுதம். அளபடை என்பது என்ன? எழுத்துக்கள் ஒலிக்கும் அளவில் நீண்டு ஒலிப்பது அளபடை. காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கக்கூடிய பெயரானது இடுகுறி பெயர். உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள்னா 5 அ இ உ ஏ ஓ. உயிர் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள்னா மீதி இருக்கக்கூடிய 7 எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் எத்தனை? 3 ஆ இ உ. வினா எழுத்துக்கள் எத்தனை? 5. சரியா? ஏ யா சொல்லுக்கு முதலில் வரும். ஆ ஓ என்பது ஈற்றில் வரும். ஏ 2 இடங்களிலும் வரக்கூடியது. ஐ ஔ இரண்டிற்கும் இன எழுத்துக்கள் எவை? இன எழுத்துக்கள் இ உ. வல்லின எழுத்துக்கள் எவை? மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும். கசட தபர யனன யமன சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். எழுத்துக்கள் இனமாவதற்கு என்ன காரணம்னா தானம், பிறக்கும் இடம், முயற்சி, எழுத்துக்களை உச்சரிக்க செய்யும் முயற்சி, அளவு, ஒலிக்கும் கால அளவு, வடிவம். ஸோ இது எழுத்துக்கள் இனமாவதற்கு காரணம். தானம், முயற்சி, அளவு. ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எவை? ஒற்றளப்படைன்னு சொல்லும்போது 11 எழுத்துக்கள். ஸோ இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 11 எழுத்துக்களும் ஒற்றளப்படையில் அளவெடுக்கக்கூடியவை. ஒற்றளப்படை எவ்விடங்களில் வரும்? ஒற்றளப்படையானது குறிலினை கீழும் குறில் கீழும் அளவெடுக்கும். முன்னிலை அசை சொல்லாகிய மியா என்பதில் உள்ள இகரம் குற்றியலிகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரமானது 6 வகைப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என்று 6 வகைப்படும். ஐகாரம் மொழிக்கு முதலில் வரும்போது எத்தனை மாத்திரையை பெறுகிறதுனா 1.5 மாத்திரை. அதே மாதிரி ஐகாரம் இடையில் கடையில் வரும் பொழுது 1 மாத்திரையை பெறுகிறது. ஐகாரம் தன்னை சுட்டி கூறும் பொழுது 2 மாத்திரையை பெற்றிருக்கும். லகர லகர ஈற்று புணர்ச்சியினால் தெரிந்து உண்டாகும் ஆயுத எழுத்து பெறும் மாத்திரை எத்தனைனா 1/4 மாத்திரை. ஸோ இதுதான் ஆயுத குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அக்ரிணை என்பது எவ்வாறு பிரியும்? அல் கூட்டல் திணை அக்ரிணை. நன்னூலார் காலத்தில் எகரத்தில் புள்ளியிட்டு எழுதினால் அந்த நன்னூலார் காலத்துல எகரத்தில் புள்ளியிட்டு எழுதினால் அது எந்த எழுத்தை குறிக்கிறதுனா ஏ என்ற எழுத்தின் மீது புள்ளி வைத்தால் அது குறில் எழுத்தை குறிக்கிறது. ஏ என்று புள்ளி இடாமல் எழுதினால் ஏ என்ற நெடில் எழுத்தை குறிக்கிறது. இதே போலதான் ஓகாரங்களுக்கும் அமையும். ஒரு மாத்திரைக்குரிய கால அளவு என்பது கண் இமைக்கும் பொழுதும் கை நொடிக்கும் பொழுதும் ஒரு மாத்திரைக்குரிய கால அளவு. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் 22. ஸோ இதுல 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் 10. அதாவது உயிர் ஏறிய மெய்யெழுத்துக்கள்னு அதுக்கு பேரு. ஒரு எழுத்து ஒரு மொழி என்னென்ன பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழியில நெடில் 4. இதை மெயினா குறிப்பெடுத்துக்கோங்க.
ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, பகாபதம் எத்தனை எழுத்துக்கள் வரையிலும் தொடர்ந்து ஒரு மொழியாய் வரும். பகாபதம் என்பது எத்தனை எழுத்துக்கள் வரையிலும் தொடர்ந்து ஒரு மொழியாய் வரும்னா 2 முதல் வரை, 2 முதல் 7 வரை. பகுபதம் எத்தனை எழுத்துக்கள் வரையிலும் தொடர்ந்து ஒரு மொழியாய் வரும்னா 9 எழுத்துக்கள் வரை. பகுபதத்தின் உறுப்புகள் யாவை? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என 6 பகுபதத்தின் உறுப்புகள். பகுபதத்தின் முதலில் நிற்கும் உறுப்பு பகுதி. பகுபதத்தினுடைய இறுதியில் நிற்கக்கூடிய உறுப்பு விகுதி. பகுதியோடும் இடைநிலையும் விகுதியும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை. சந்தி என்பது என்ன? பகுதியும் இடைநிலையும் இணையும் போது இடையில் புணர்ச்சி விகாரத்தால் ஏற்படும் தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய விகாரங்கள் சந்தி எனப்படும். விகாரம் என்பது பகுபத உறுப்புகள் சேரும்போது உண்டாகக்கூடிய வலித்தல், மெலிதல், நீட்டல், குறுக்கல் போன்ற விகாரங்கள் குறிக்கப்படுகிறது. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே நிற்கக்கூடிய உறுப்பு எது? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறுப்பானது இடைநிலை. தத்தம் பகாபதங்களே பகுதியாகும். பாக்கு, கடை, வழி, இடத்து, மல், மை, மே என்னும் 28 தெரிநிலை வினையெச்ச விகுதிகளாக வரும். இவற்றுள் மல், மை, மே என்னும் 3 எதிர்மறையில் மட்டுமே வரக்கூடியது. பெயர் விகுதிகளாக வருவன எவை? பெயர் விகுதிகளாக வருவது அன், ஆன், அல், ஆள், அர், ஆர், மார், ஆ, து, இ என்னும் 10. அவற்றோடு மண், மான், கல், வை, தை, பி, முன், அள், இன், இல், இர், இவ் என்னும் 13 பிறவும் பெயர் விகுதிகளாக வரும். குறிப்பு வினையற்ற விகுதிகளை குறிப்பிடுக. குறிப்பு வினையற்ற விகுதிகளை குறிப்பிடுக. ஆ, ரி, து, ஆள், மல், கால், கடை, வழி, இடத்து என்னும் 9 குறிப்பு வினையற்ற விகுதிகளாகும். தொழிற்பெயர் விகுதிகள் எவை? தொழில் பெயருக்குரிய விகுதிகள் தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆனை, மை, துர். சரியா? மை, துர். பண்பு பெயர் விகுதிகள் எவை? பண்பு பெயருக்குரிய விகுதிகள் மை, ஐ, சி, பு, உ, கு, ரி, ரு, அம், நர். பிறவினை விகுதிகள் எவை? வினை இடை நிலை காட்டும் இறந்த கால இடைநிலைகள். ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே பாருங்க. நிகழ்கால இடைநிலைகள் ஆனின்று, கின்று, கிரு. ஸோ 5 மூவிடங்களிலும் நிகழ்காலத்தை காட்டும். காலம் காட்டக்கூடிய விகுதிகள். காலம் காட்டக்கூடிய விகுதிகள், காலம் காட்டும் விகுதிகள் ரு, ரும் என்பன இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். ரு, ரும் என்பது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். து, தும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். அதே மாதிரி டு, டும் இறந்த காலத்தை காட்டும். கு, கும் விகுதிகள் எதிர்காலத்தை காட்டும். மின், ஆய், க, இய, இயர், ஈ, மார் போன்ற விகுதிகள்
எதிர்காலத்தை காட்டும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டும். ஆவிகுதி முக்காலங்களையும் உணர்த்தும். ஸோ ஒவ்வொன்றையுமே மெயினாக குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி இது. அழ்வழி புணர்ச்சியாவது யாது? அழ்வழி புணர்ச்சியாவது யாது? வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என தொகையாகவும் எழுவாய்த்தொடர், விழித்தொடர், பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், தெரிநிலை வினை முற்றுத்தொடர், குறிப்பு வினை முற்றுத்தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என தொகா நிலையாகவும் பொருள் பொருத்தமுற தொடரும் 14 தொடர்களும் அழ்வழி புணர்ச்சியாகும். விகாரங்கள் இன்றி நிலைமொழியும் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சியாகும். நிலைமொழியும் வருமொழியும் தோன்றலும் திரிதலும் கெடுதலும் போன்ற வேறுபாடுகள் ஏற்படின் அது விகார புணர்ச்சியாகும். தோன்றல் விகாரத்திற்கு உதாரணம் என்ன? தோன்றல் விகாரத்திற்கான உதாரணம்னா பூக்கூடை, பனங்காய், சரியா? பூக்கூடை, பனங்காய். தெரிதல் விகாரத்திற்கு உதாரணம் பார்க்குடம், பால் பிளஸ் குடம், அந்த இல்லுங்கிறது இர்ராக மாறுகிறது. மண்ணன்று கற்றூன், ஸோ இது ஃபுல்லாமே தெரிதல். கெடுதல் விகாரத்திற்கு உதாரணம் மரம் கூட்டல் வேர், மரவேர், இம்மானது கெட்டுவிடுகிறது. மகத்துக்கை, மரத்துக்காய், ஸோ இது ஃபுல்லாமே கெடுதல் விகாரத்திற்கு எடுத்துக்காட்டு. செய்யுள் விகாரம் எத்தனை வகைப்படும்? செய்யுள் விகாரமானது வழித்தல் விகாரம், மெலிதல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம் என 6 வகைப்படும். ஆ, ஓ, ஏ என்னும் 3 ஏற்று வினாக்களும் முன்னும் யா என்னும் வினா பெயர் முன்னும் வெளி பெயர்களுக்கு முன்னும் வல்லினமானது எவ்வாறு புணரும்? வல்லினம் இயல்பாக புணரும். மதுரை இதழ் புரையும் அஞ்சீரதி என்பது விகாரம் முதற்குறை விகாரம். செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 நிலங்கள் யாவை? செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 நிலங்களானது தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, வேநாடு, பூலி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மலாடு, புனல் நாடு. சிறுகுளத்தை பாலி என்றல் புகுலி நாட்டினுடைய சொல். சிறுகுளத்தை கேணி என்றால் அருவா நாட்டு சொல். வயலை செய் என்றல் பன்றி நாட்டு சொல். தோழனை எழுவன் என்றலும் தோழியை இகுலை என்று கூறுவதும் சீத நாட்டு சொல். புலியை எகின் என்பது அருவா வடதலை நாட்டின் சொல். வஞ்சரை கையர் என்பது கற்கா நாட்டு சொல். தாயை தள்ளை என்பது குட்ட நாட்டு சொல். தந்தையை அச்சன் என்பது குட நாட்டின் சொல். தாயை ஆய் என்றல் புனல் நாட்டு சொல். தாயை ஆய் என்பது புனல் நாட்டின் சொல். தோட்டத்தை கிளார் என்பது வேநாட்டு சொல். இடுகுறி பெயர் என்றால் என்ன? இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்பது ஒரு காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு நம் முன்னோர்கள் இட்ட பெயர் இடுகுறி பெயர். அதே மாதிரி காரண பெயர் என்பது ஏதேனும் ஒரு காரணம் கருதி வழங்கப்படுவது காரண பெயர். பால்கா அக்கிரிணை பெயர்கள் என்றால் என்ன? அக்கிரிணையில்
இரு பால்களுக்கும் உரிய பொதுவான பெயர்கள் பால்கா அக்கிரிணை பெயர்கள் ஆகும். விரவு பெயர் என்பது என்ன? விரவு பெயர் என்பது இருதிணை பொது பெயர். இருதிணை பொது பெயர். யான் நான் என்பன எவ்வகை பெயர்கள்? யான் நான் என்பது எவ்வகை பெயர்கள்? தன்மை ஒருமை பெயர்கள். யாம் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. மூன்றாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு. மூன்றாம் வேற்றுமை உருபானது ஆள் ஆண் ஓடு ஒடு கருவி கருத்தா உடனிலை பொருட்களில் வரும் வேற்றுமை எது? மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உருபு கு. நான்காம் வேற்றுமைக்கான உருபு கு. நான்காம் வேற்றுமை எவ்வளவு பொருள்பட வரும்? நான்காம் வேற்றுமையானது கொடை பகை நேர்ச்சி தகவு அதுவாதல் பொருட்டு முறை ஆகிய பொருள்பட வரும். ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் யாவை? இல் இன் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருளில் வரும் வேற்றுமை எதுனா ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் யாவை? ஒருமைக்கு அதுவும் பன்மைக்கு ஆதுவும் உருபாகும். பன்மைக்கு ஆ என்பதும் உருபாகும். ஏழாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் கண் கால் கடை இடை தலை வாய் திசை வயின் முன் சார் வளம் இடம் மேல் கீழ் புடை முதல் பின் பாடு அலை தேம் உளை வழி உளி. சரி, அதுக்கடுத்து ஒளி உள் அகம் புறம் இல் ஆகியவை. சரி, இது ஃபுல்லாமே ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரிபின் ஆக்கம் ஆகிய 5 தற்கிழமை பொருட்களையும் அவை அல்லாத பிரிதின் கிழமை பொருட்களையும் உடையனவாக வரக்கூடிய வேற்றுமையானது ஆறாம் வேற்றுமை. தெரிநிலை வினை என்றால் என்ன? தெரிநிலை வினை என்பது செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்யப்படு பொருள் ஆகிய அறுவகை பொருட்களையும் தருவது தெரிநிலை வினையாகும். அதாவது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும். குறிப்பு வினை என்றால் என்ன? பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் 6 அடிப்படையில் தோன்றி செய்பவன் கருவி போன்ற 6னுள் செய்பவனை மட்டும் சரியா விளக்குவது குறிப்பு வினை ஆகும். அதாவது காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் குறிப்பாக உணர்த்துவது குறிப்பு வினை. சரியா, அதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. மொழி இறுதி போலிக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. மொழி இறுதி போலிக்கான எடுத்துக்காட்டு அகம் அகன் முகம் முகன் நிலம் நிலன் களம் கலன் பந்தல் பந்தர் குடல் குடர் சுரும்பர் வண்டு வண்டர். இது ஃபுல்லாமே மொழி இறுதி போலிக்கான எடுத்துக்காட்டு. மொழி இடைப்போலிக்கான எடுத்துக்காட்டு தருக. மொழி இடைப்போலிக்கான எடுத்துக்காட்டு என்பது மை நின்ற என்பது மை நின்ற. ஸோ அந்த டிஃபரெண்டாக பார்த்துக்கோங்க. மெய் எழுத்துக்கள் பெறும் சாரியை என்பது அகரம். உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் பெறும் சாரியை
என்ன? காரம். உயிர் எழுத்துக்கள்ல நெட்டெழுத்துக்கள் பெறக்கூடிய சாரியை காரம். அவற்றுள் ஐகாரமும் அவுகாரமும் காரம் என்ற சாரியையுடன் கான் என்ற சாரியையும் பெறும். மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உயிர்குறில் எழுத்துக்களும் உயிர் மெய் எழுத்துக்களும் பெறும் சாரியை காரம், கான், கரம் ஆகும். பதம் எத்தனை வகைப்படும்? பதமானது 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். சரியா? பதம் என்பது 2 வகைப்படும். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ என்பது பசு, ஈ என்பது கொடு, உ என்பது இறைச்சி, ஏ என்பது அம்பு, ஐ என்பது தலைவன். ஸோ அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஃபுல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக மெயினாக பார்த்துக்கோங்க. பண்பு பெயர் அடையும் விகாரங்கள் எவை? பண்பு பெயர் அடையக்கூடிய விகாரம் என்பது ஈறுபோதல், இடை உகரம், ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய் திரிதல், இனமிகள் இவை போல்வன பிறவும் பண்பு பெயர் அடையக்கூடிய விகாரங்கள். சரியா? பண்பு பெயர் அடையக்கூடிய விகாரங்கள் இவை போன்றவை. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, வினாயன் 204. ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் எவை? ஆண்பால் வினைமுற்று விகுதி அன், ஆண். பெண்பால் வினைமுற்று விகுதி என்பது அல், ஆள். பலர்பால் வினைமுற்று விகுதிகள் என்பது அர், ஆர், ப, மார். பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் என்பது அ, ஆ. ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் என்பது து, ரு, டு. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பது கு, டு, து, ரு, என், ஏன், அல், அன் என்பது. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் என்பது அம், ஆம், எம், ஏம், ஓம், கும், டும், தும், ரும் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பது, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என்பது ஐ, ஆய், ஈ என்பது. வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவை? வியங்கோல் வினைமுற்று விகுதிகளானது க, யா, இயர். நன்னுள் எத்தனை அதிகாரங்களை உடையது? 2 அதிகாரங்களை உடையது. என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று விகுதியாக வரும். அதே போல ஆ, என்பது தெரிநிலை பெயரச்ச விகுதி, அதாவது செய்க, செய்கின்ற, செய்யும். ஆ என்ற எழுத்து குறிப்பு பெயரச்சமாய் வரும். தெரிநிலை வினையச்ச விகுதிகளை குறிப்பிடுக. தெரிநிலை வினையச்ச விகுதிகள். தெரிநிலை வினையச்ச விகுதி என்பது உ, ஈ, ஈ, பு, ஆ, உள, என, ஆ, இன், ஆள், கால், ஏல், எனின், ஆயின், எனும், கு, இய, இயர், வான், பான். ஸோ இது முழுவதும். நீ என்பது எவ்வகை பெயர்? முன்னிலை ஒருமை பெயர். நீ என்பது முன்னிலை ஒருமை பெயர். எல்லீர், நீயிர், நீவீர், நீர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள். மூவிட பொது பெயர்கள் எவை? மூவிட பொது பெயர்கள் என்பது யாம், எல்லாம், நீர், அவரெல்லாம், இது முழுவதும். சரியா? ஸோ இதை மெயினா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து தாமரை முகம் என்பது பொருள் ஆகு பெயர் ஆகும். தாமரை முகம் என்பது பொருள் ஆகு பெயர். ஸோ அடுத்து ஆகு பெயர் வகைகள் வருது. வினாயன் 222.
வற்றல் உண்டான் என்பது தொழில் ஆகுபெயர். நூலுக்கு உரை செய்தான் என்பது சொல் ஆகுபெயர். வெள்ளை அடித்தான் என்பது பண்பு ஆகுபெயர். திருவள்ளுவரை படி என்பது கருத்தாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகுபெயர். பாவை வந்தாள் என்பது உவமை ஆகுபெயர். வெற்றிலை நட்டான் என்பது சினை ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் என்பது எத்தனை வகைப்படும்னா 16. வேற்றுமை என்பது 8 வகைப்படும். இதுல முதல் வேற்றுமைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னா எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையினுடைய வேறு பெயர் என்பது செய்யப்படு பொருள் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கான வேறு பெயர் என்பது விழி வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும். அடுத்து பார்க்கக்கூடியது இரண்டாம் வேற்றுமை என்பது எந்த பொருளில் வரும். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. எழுத்து பேரு என்றால் என்ன? பகுபத உறுப்பிலனத்துள்ளும் உணர்ச்சியுள்ளும் அடங்காமல் வரும் எழுத்து பேரு எனப்படும். சமஸ்கிருதத்திற்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் தமிழில் திரிந்து வழங்குதலுக்கு என்ன பெயர்னா தற்பவம். சமஸ்கிருதத்திற்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் தமிழ்ல திரிந்து வழங்குதலுக்கு தற்பவம் என்று பெயர். தற்சமம் என்பது சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். சமஸ்கிருத சொல் தமிழில் வந்து வழங்கும் போது அதனுடைய ஓசையில மாறுபாடு இல்லாமல் அப்படியே வரக்கூடியது. அதனுடைய ஓசையில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் அப்படியே வரக்கூடியது. சரியா? தற்சமம் எனப்படும். வடசொல் தெரியக்கூடிய முறைகள் யாவை? வடசொல் தெரியக்கூடிய முறை. தமிழில் மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்கள் சில உள்ளன. அவ்வெழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் மொழிக்கு முதலாகும். அத்தகைய சமஸ்கிருத சொல்கள் தமிழில் வந்து வழங்கும் போது உண்டாகும் மாற்றங்கள் என்பது என்ன? ரகரமானது மொழி முதல்ல வரும்போது ஆ இ உ என்னும் எழுத்துக்களும் ஒன்றை பெற்று வரும். அரங்கம், ராமன், ரோமம். லகரமானது மொழி முதலில் இ உ என்னும் எழுத்துக்களுள் ஒன்றை பெற்று வரும். இலக்குவன், உலோடா. யகரமானது மொழி முதலில் ஈ என்னும் எழுத்தை பெற்று வரும். இயமன், இயக்கன். தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் எவை? தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள்னா ர, ந, ள, ஏ, ஓ என்னும் 5 முதல் எழுத்துக்களும் உயிர் மெய்யும் உயிரளப்படையும் அல்லா ஏனைய 8 சார்பெழுத்துக்களும் தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்துக்களாகும். ஏனைய எழுத்துக்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் பொதுவான எழுத்துக்கள். மெயினா பார்த்துக்கோங்க. வேற்றுமை புணர்ச்சியாவது யாது? வேற்றுமை புணர்ச்சி என்பது ஐ, ஆள், கு, இன், அது, கண் போன்ற வேற்றுமை உருபுகள் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் மறைந்தோ வெளிப்பட்டோ நிற்க நிலைமொழியும் வருமொழியும் பொருள் பொருத்தமுற தொடர்வது வேற்றுமை புணர்ச்சியாகும். பொருள் பொருத்தமுற தொடர்வது வேற்றுமை புணர்ச்சி. இது ஃபுல்லாமே மெயினானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாற்கணம் என்பது உயிர், வள்ளினம், மெல்லினம், இசையினம். இது நாற்கணம். மூவகை மொழிகள் என்பது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சரியா? அடுத்து பாருங்க. திணைகள் எத்தனை வகைப்படும்? உயர்திணை, அஃறிணை என 2 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால்,
ஒன்றன்பால் என 5 வகைப்படும். மூவிடங்கள் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு என்று இயல்பு வழக்கு 3 வகைப்படும். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. கற்றோருக்கும் கல்லாதோருக்கும் ஒப்பத்தம் பொருளை விளக்கும் தன்மையை உடைய சொல் இயற் சொல். கற்றறிந்தாருக்கு மட்டும் அறியப்படுகின்ற பொருளை உடைய சொல் திரி சொல். சரி, ஸோ இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 250 ஒன்லைனர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். சுபிக்குழுவானது உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியுமே, ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, ஸோ அதே போல் வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருந்தாலும் சரி, ஸோ அனைத்து தேர்வுக்குமே உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம். சரியா, அதில் குறிப்பாக தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணமாக இருக்கட்டும் 10 யூனிட்டையும் டோட்டலாக உங்களுக்கு கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ இதில் மெயினாக யூனிட் 1 சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு 3000 ஒன்லைனர் யூனிட் 1ல் கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இந்த 3000 ஒன்லைனர் நீங்கள் ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அனைத்து கருத்துக்களையுமே தெரிந்துக்கலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 2 சரியா, சங்க இலக்கியம். ஸோ இது பிஜிடிஆர்பியில், யூஜிடிஆர்பியில் யூனிட் 2, 3, 4ன்னு வரும். ஸோ இதில் கிட்டத்தட்ட 4000 ஒன்லைனர் கிரியேட் பண்ணியிருக்கோம். காப்பியங்களில் 1000 ஒன்லைனர், சிற்றிலக்கியங்கள்ல 2000. ஸோ அப்படி ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க படிக்க வேண்டியதை தொகுத்து நம்ம என்ன செய்யறோம், அதையும் குறிப்பாக இங்க பயிற்சியாக உங்களுக்கு தொகுத்து கொடுக்கிறோம்னா சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த 2026வது ஆண்டை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களுக்கான ஆண்டாக இதை உருவாக்கிக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இந்த பயிற்சியை கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி நீங்க தேர்வு எழுதணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொடுத்துரும். ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.